Hi everyone, இன்னைக்கு வீடியோல பன்னீர் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 1 இன்ச் இஞ்சி, ஒரு கட்டி பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்புல வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுடலாம். இப்போ இதுல ஒரு அன்னாச்சிப்பூ, 2 மராட்டி மொக்கு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கிடலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா வணக்கிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்து அதை நல்லா வணக்கிடலாம். மசாலா நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்து நல்லா வணக்கி இப்போ இந்த தக்காளி வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இது நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி அண்ட் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது அரிசி ஆட் பண்ணிடலாம். நான் இங்க நார்மல் பொன்னி அரிசி தான் ஆட் பண்றேன். இந்த அரிசிக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவை. கடைசியா இதுல கொத்தமல்லி இலைகளை தூவி 3 விசில் விட்டு எடுத்தா நம்ம பன்னீர் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுங்க. டீட்டெயில் ரெசிபிக்கு லாங் வீடியோ செக் பண்ணுங்க. அண்ட் இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. பை பாய்.